வணக்கம். அன்பார்ந்த குரு ஜோதிட நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே.எம்.எஸ். சந்திரமௌலியின் ஜோதிட பதிவு. இந்த பதிவு துலா லக்னம் அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சியை பற்றிய ஒரு முன்னோட்ட பதிவு. 2025 மார்ச் 29 கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம்பெயரக்கூடிய சனி பெயர்ச்சி என்ன செய்யும்? சனி என்பவர் நமக்கு யார்? சனியினுடைய பெயர்ச்சிகள் உண்மையிலேயே 2.5 வருட காலம் நமக்கு பிரச்சனையை தருமா? சனி என்பவர் கெட்டதை மட்டும்தான் செய்வாரா? அப்படிங்கிறதையெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ துலா லக்னம் அப்படின்னு எடுத்துக்கும் போது நம்ம லக்னம் 9 பாதங்களை கொண்டது. இந்த 9 பாதங்கள் என்பது 3 நட்சத்திரங்களாக வருகிறது. மிருகசிரீஷம் 3-4 பாதம், அதே மாதிரி விசாகம் 4 பாதம், சுவாதி 4 பாதம், விசாகம் 3 பாதம், இப்படி 9 பாதங்களை கொண்டது. இப்ப நம்ம இந்த பாதத்துல எந்த புள்ளியில பிறக்கிறோங்கிறத முதல்ல பார்க்கணும். நம்ம ஜனன ஜாதகத்துல அந்த புள்ளி தான் நம்முடைய லக்னத்தினுடைய ஆரம்ப முனை புள்ளி. அப்ப அதை வச்சு 12 பாவத்திற்கும் அதற்கு தகுந்தாற்போல் ஒவ்வொரு பாவ முனை புள்ளிகளும் மாறும். இது அடிப்படை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஒரு கிரகம் பெயர்ச்சி ஆகுது அப்படின்ன உடனே அந்த ஸ்தானத்தை அப்படியே நீங்க எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தெளிவாகும். இப்ப சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல உங்க லக்னம் அமையுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப உங்களது எத்தனாவது புள்ளி? மிருகசிரீஷம் 3-4, சுவாதி 1-2, இது 4 புள்ளி போக 5ஆவது புள்ளியா உங்க லக்னம் அமையுது. அப்ப இந்த 5ஆவது புள்ளி மீனராசியில எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்த சனி தொடும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த 6ஆம் இடத்துல புள்ளி போகுதுன்னு அர்த்தம். அதாவது சனி கிரகம் போகுதுன்னு அர்த்தம். இப்ப மீனராசியில பூரட்டாதி 4ஆம் பாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு உத்திரட்டாதி 4 பாதம் இருக்கு இல்லையா? அப்ப 5ஆவது புள்ளிங்கிறது உத்திரட்டாதி 4ஆம் பாதம். சனி மார்ச் மாசம் 2025 என்ட்ரான உடனே அந்த உத்திரட்டாதி 4ஆம் பாதத்தை தொடுவதற்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகும். அந்த டைம்ல தான் நம்மளுக்கு 5ஆம் வீட்டுல இருந்து 6ஆம் வீட்டுக்கு போகுதுங்கிறது அர்த்தம். அப்படி இல்லாம நம்ம இப்ப எப்படி ஒரு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, அந்த ராசி மாறின உடனே நம்மளுக்கு 5ஆவது கட்டத்துல இருந்து 6ஆவது கட்டத்துக்குள்ள போன உடனே 6ஆம் வீட்டினுடைய பலனை செய்யும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறது தான் நமக்கு தப்பா போகும். அப்ப இப்ப இருக்கிற 5ஆம் வீடுங்கிறது என்ன அப்படின்னா, தொழில் ஸ்தானம், உற்பத்தி ஸ்தானம், இதுக்கெல்லாம் கொஞ்சம் நெகட்டிவா வேலை செய்யுது. நம்மளுடைய தொழில் ஸ்தானங்கிறது நமக்கு 10ஆம் இடம்ங்கிறது கடகம். அங்கதான் சனியினுடைய நட்சத்திரமான பூசம் இருக்கு. இப்ப இருக்கிறது கும்பத்துல. அப்ப அந்த வீட்டுக்கு சனி இருக்கிறது 8ஆம் வீடு. அதனால தொழிலுக்கு உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு கெடுத்துட்டு இருக்காருங்கிறது மேலோட்டமான பலன். இப்ப அவர் என்ன நட்சத்திரத்துல இருக்காரு? பூரட்டாதின்ற குருனுடைய நட்சத்திரத்துல இருக்காரு. குரு நமக்கு யாரு? நம்ம லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி, 6ஆம் அதிபதி. அப்ப அவருடைய பலனை தரப்போகிறார் அப்படிங்கிறத அது சொல்லாம சொல்லும். இப்ப குரு எங்க இருக்காரு? இப்ப கோச்சாரத்துல 8ஆம் வீட்டுல இருக்காரு. அப்ப 8ஆம் வீடுங்கிறது என்ன? கொஞ்சம் வலி வேதனைகளை அனுபவிக்கிறது, அவமானங்களை அனுபவிக்கிறது, கஷ்ட நஷ்டங்களை அனுபவிக்கிறது. அப்ப 6ஆம் இடம் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு பாசிட்டிவா வேலை செய்யும். 6ஆம் இடம்னா கடன் சார்ந்த நெருக்கடிகள், அப்புறம் இடமாற்றம் சம்பந்தப்பட்ட அவஸ்தைகள், இப்படி எல்லாமே சொல்லலாம். ஆனா இது மட்டுமே அப்படியே வந்துருமான்னா எல்லாருக்கும் வராது. ஏன்னா பல்வேறு வகைப்பட்ட நபர்கள், பல்வேறு வகைப்பட்ட தொழில் இருக்கீங்க. ஒருத்தர் மாணவராக இருக்கலாம், படிச்சுட்டு இருக்கலாம், ஒரு குழந்தையா இருக்கலாம், ஒருத்தர் வயதானவராக இருக்கலாம், ரிட்டையர்டு பர்சனாக இருக்கலாம். எல்லாத்துக்கும் அவங்கவுங்க கேள்விக்கு தகுந்த மாதிரி நம்ம பலன் எடுக்கணும். அதே நேரத்தில் இந்த உபநட்சத்திரம்ங்கிற கான்செப்டை எடுத்தா தான் அக்யூரேட்டாக அது நமக்கு கேள்விகளுக்கு விடை கொடுக்கும். இப்போ நம்ம லக்னத்திற்கு 12 பாவத்துக்கும் நம்ம பிறந்த நேரத்தை வச்சு உபநட்சத்திரங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம் நம்ம சிஸ்டத்தில். அந்த உபநட்சத்திரங்களை எடுத்த பிறகு இப்போ உங்களுக்கு சனி கிரகம் அல்லது குரு கிரகம் 8ஆம் பாவம், 12ஆம் பாவம்,
அதிகாரியாக வந்துவிட்டால், இப்போ சனி போகிறது குரு நட்சத்திரத்தில் போச்சுன்னா அந்த 8ஆம் இடமான கஷ்ட நட்சத்திரம் அனுபவிப்போம்னு எடுத்துக்கணும். எதன் மூலமாக அனுபவிப்போம் அப்படின்னா, இப்போ 5ஆம் வீட்டில் இருக்கு இல்லையா கும்பராசியில், அதனால் 5ஆம் இடத்தின் மூலமாக அனுபவிப்போம். இப்போ நம்ம ஒரு குழந்தை மேலே பெரியமா இருப்போம், அதில் அவங்களுக்கு கிட்ட இருந்து ஒரு ஒத்துழைப்பு கிடைக்காம நமக்கு வெறுப்புகள் அல்லது வம்பு வழக்குகள் வர்றதுனால, கஷ்டப்படுறதுனால, நம்ம அவமானப்படுறதுனால சங்கடங்கள் வரும்னு எடுக்கணும். இப்படி ஒவ்வொரு பாவத்துக்கும் நம்ம ஜனனஜாதத்தோட தொடர்பு படுத்தி என்ன அதிகாரியா இயக்குனரா நமக்கு என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தோட பாதத்துல போகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு பலன்கள் நடக்கும். அதனால இப்ப உலகியல் ஜோதிடத்துல எடுக்கும்போது காலச்சக்கரம்னு சொல்லக்கூடிய மேஷ லக்னம் தான் அதுக்கு லக்ன பாயிண்ட். அதுக்கு 4ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல 12ஆம் இடத்துல சனி வந்தா அதுல பேரழிவுகள், இயற்கை சீற்றங்கள், பிரச்சனைகள், செவ்வாய் போன்ற ராகு கேது போன்ற பாவகிரகங்களோடு சேரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி உலகியல் நிகழ்வுகள் ஒரு கெடுதலாக நடக்குங்கிறது அது பொது விதி. இப்ப நம்ம லக்னம் அப்படின்னு எடுக்கும்போது துலா லக்னத்துக்கு எடுக்கும் பொழுது நமக்கு பணம் தரக்கூடிய விருச்சிக ராசி 2ஆம் வீடு தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசியில தான் சனியினுடைய அனுஷ நட்சத்திரம் இருக்கு. 6ஆம் இடமான உத்தியோகம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடமான மீன ராசியில தான் உத்திரட்டாதி அப்படின்னு சொல்லக்கூடிய சனியினுடைய நட்சத்திரம் இருக்கு. 10ஆம் இடமான கடகராசியில தான் பூசம் அப்படின்ற நட்சத்திரம். இந்த 2, 6, 10ங்கிறது தான் நமக்கு சனி ஒரு தொழில் கிரகமாக அமைந்து விட்டது அப்படிங்கிறது குறிப்பிடுது. அப்பேற்பட்ட தொழிலாற்றல் உடைய கிரகம் சனி நம்ம ஜனன ஜாதத்துல கெடாம இருந்து இதே 2ஆம் இடம் 10ஆம் இடத்துக்கெல்லாம் தொடர்பு வந்துச்சுன்னா நமக்கு தொழில் சம்பந்தப்பட்டு பணம் சம்பந்தப்பட்டு நிறைய நன்மைகளை வழங்குவார் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்ப எப்ப வழங்குவார் அப்படின்னா நம்மளுடைய திசா புத்தி அந்தரங்கள் வழியாக வழங்குவார். அப்ப உண்மையிலேயே கோச்சாரத்துல சனி கிரகம் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு சனி திசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ சனியினுடைய சூட்சமோ நடக்கணும். நடந்தா தான் அந்த சனியை பார்த்து அதனுடைய பலனை நம்ம பாசிட்டிவா இருக்குமா நெகட்டிவா இருக்குமான்னு பார்க்கணும். இப்ப அந்த வகையில குருவோட நட்சத்திரத்துல இருக்கிற சனி மார்ச் மாதம் அதே போராட்டாதி 4ஆம் பாகத்துல குருவோட நட்சத்திரத்திலே முதல்ல போவார். அதுக்கப்புறம் சனியோட நட்சத்திரத்துல போவார். சனியோட நட்சத்திரம் என்பது உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்ப உத்திரட்டாதி என்பது சனியினுடைய சொந்த நட்சத்திரம். அப்ப கும்பராசி பலனையுமே அவர் தர்றாருன்னு அர்த்தம். அதனால என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு நிகழ்வுகள் சாதகமாக அமையும். வேலை சார்ந்து நமக்கு பணவரவு சார்ந்து தொழில் பலம் சார்ந்து பலம் பெறுகிறோம் என்று அர்த்தம். அந்த வகையில நமக்கு இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு நன்மைகளை தருகிறது. மேலும் நம்ம பேசிக்கா நம்ம ஜனனஜாதகப்படி உபநட்சத்திர கான்செப்டை எடுத்து எந்த வகையில நம்ம பார்க்கணுமோ பார்த்துக்கிட்டு 8, 12 தொடர்பு இல்லாமல் இருந்தால் அதை பற்றி பயமோ அச்சமோ அல்லது சனி எந்த விதத்துல நம்மளை பாதிக்குங்கிற கேள்வியும் நம்ம எழுப்ப வேண்டியதில்லைன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.